ஒரு 5-6 நிமிஷத்தில் டேஸ்ட்டான தக்காளி குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு 5-6 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை கட் பண்ணி ஒரு பேனில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இது 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாங்க. தண்ணி இருக்கட்டும், அப்புறம் பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 ஸ்பூனு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அது கூட 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சட்டியில் 1 ஸ்பூனு ஆயில் விட்டு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துருக்கேங்க. 3 கிராம்பு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 6-7 சின்ன வெங்காயம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இதை நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த தக்காளி தண்ணி இருக்குல்லங்க, அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும் தக்காளி குழம்பு. இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். அருமையான குழம்பு ரெடிங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.